ஓம் சாந்தி 17/9/2024. இனிமையான குழந்தைகளே, அபு அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலமாகும் என்ற இந்த ரகசியத்தை அனைவருக்கும் சொல்லுங்கள். சுயம் பகவான் இங்கிருந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றால் இங்கே பெருங்கூட்டம் கூடிவிடும். பதில்: பாபா எந்த ராஜயோகத்தை கற்பித்து இருந்தாரோ அதை இப்பொழுது மீண்டும் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். இவர் சர்வ வியாபி அல்ல. இந்த முக்கியமான விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா இந்த சமயம் அபுவில் வந்து உலகத்தில் அமைதியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனுடைய ஜட நினைவு சின்னமாக தில்வாடா ஆலயமும் உள்ளது. ஆதி தேவர் இங்கே சைத்தன்யமாக அமர்ந்துள்ளார். இது சைத்தன்ய தில்வாடா ஆலயம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்கள் என்றால் அபுவிற்கு மகிமை ஏற்பட்டுவிடும். மேலும் இங்கே பெருங்கூட்டம் கூடிவிடும். அபுவின் பெயர் விளங்குமானால் இங்கே அநேகர் வந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு யோகம் செய்வது கற்பிக்கப்பட்டது. மற்ற அனைத்து இடங்களிலும் அனைவரும் தாமாகவே கற்றுக்கொள்கின்றனர். கற்றுக் கொடுக்கும் தந்தை இருப்பது இல்லை. ஒருவர் மற்றவருக்கு தாங்களாவே கற்பிக்கின்றனர். எங்கோ தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு. அங்கே அநேக உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டிருக்கும். இந்த அளவு நினைவு செய்ய முடியாது. அதனால் ஆத்ம உணர்வுடையவராவது கடினமாக உள்ளது. இங்கோ நீங்கள் மிக விரைவாக ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். ஆனால் அநேகருக்கு எதுவும் தெரிவது இல்லை. சிவபாபா நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. எந்த தந்தை இவருக்குள் வீற்றிருக்கிறாரோ அவர் அங்கே அமர்ந்துள்ளார். அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. அநேக குழந்தைகளுக்கு சிவபாபா பிரம்மாவின் உடல் மூலம் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையே இல்லை. எப்படி மற்றவர்கள் சொல்கிறார்களோ நாங்கள் எப்படி நம்புவது என்று அதுபோல சொல்பவர்கள் இங்கேயும் உள்ளனர். முழுமையான நம்பிக்கை இருந்தால் மிக அன்போடு பாபாவை நினைவு செய்தே தனக்குள் சக்தியை நிரப்பிக் கொள்வார்கள். மிகுந்த சேவை செய்வார்கள். ஏனென்றால் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டும் அல்லவா? நினைவில் குறைவாக உள்ளனர் என்றால் ஞானத்திலும் குறைவாக உள்ளனர். கேட்கவோ செய்கின்றனர், ஆனால் தாரணை ஆவது இல்லை. தாரணை ஆகிறது என்றால் பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைப்பார்கள். பாபா புரிய வைத்திருந்தார். உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாநாடுகள் முதலியவற்றை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் உலகத்தில் அமைதி எப்போது இருந்தது, எந்த விதமாக உருவானது என்பது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எந்த விதமான அமைதி இருந்ததோ அதுதான் வேண்டுமல்லவா? இதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உலகத்தில் சுகம் அமைதி எப்பொழுது உருவாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாபா வந்துவிட்டார். எப்படி இந்த தில்வாடா ஆலயம் உள்ளது? ஆதி தேவரும் இருக்கிறார். மேலே உலகத்தில் அமைதியின் காட்சியும் உள்ளது. எங்காவது மாநாடுகள் முதலியவற்றில் உங்களை அழைக்கிறார்கள் என்றால் நீங்கள் கேளுங்கள். உலகத்தில் எப்படிப்பட்ட அமைதி தேவை? இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தில் உலகத்தில் அமைதி இருந்தது. அதுவே தில்வாடா ஆலயத்தில் முழு நினைவு சின்னமாக உள்ளது. உலகத்தில் அமைதியின் உதாரணம் வேண்டும் தானே? லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தின் மூலம் கூட புரிந்து கொள்வது இல்லை. கல்புத்தி அல்லவா? ஆகவே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்ல முடியும். உலகத்தில் அமைதியின் உதாரணம் ஒன்று இந்த லக்ஷ்மி நாராயணர்.
மேலும் இவர்களது அரசாட்சியை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் தில்வாடா ஆலயத்திற்கு சென்று பாருங்கள். மாடல் தான் காட்டப்படும் அல்லவா, அதை போய் அபுவில் பாருங்கள். ஆலயத்தை கட்டியிருப்பவர்கள் கூட இதை அறிந்து இருக்கவில்லை. அவர்கள்தான் இந்த நினைவு சின்னத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு தில்வாடா ஆலயம் என பெயரிட்டுள்ளனர். ஆதி தேவரையும் கூட அமர்த்தியுள்ளனர். மேலே சொர்க்கத்தையும் காட்டியுள்ளனர். எப்படி அது ஜடமாக உள்ளதோ அதை போல நீங்கள் சைத்தன்யமாக இருக்கிறீர்கள். இதற்கு சைத்தன்ய தில்வாடா ஆலயம் என பெயரிட முடியும். ஆனால் எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துவிடும் என தெரியாது. இது பிறகு என்ன என்று மனிதர்கள் குழம்பி போவார்கள். புரிய வைப்பதற்கு அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது. அநேக குழந்தைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வாசலில் அருகிலேயே கூட அமர்ந்திருக்கலாம், ஆனால் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. கண்காட்சிக்கு பலவிதமான மனிதர்கள் செல்கின்றனர். ஏராளமான மடங்கள் வழிமுறைகள் உள்ளன. வைணவ தர்மத்தினர் கூட உள்ளனர். வைணவ தர்மத்தின் பொருளை கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணருடைய ராஜ்யம் எங்கே உள்ளது என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. கிருஷ்ணரின் ராஜ்யம் கூட சொர்க்கம், வைகுண்டம் என சொல்லப்படுகிறது. பாபா கூறியிருக்கிறார், எங்கே அழைப்பு வருகிறதோ அங்கே சென்று நீங்கள் புரிய வையுங்கள். உலகத்தில் அமைதி எப்போது இருந்தது? இந்த அபு அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலம். ஏனென்றால் இங்கே பாபா உலகிற்கு சத்கதி அளித்துக் கொண்டிருக்கிறார். அபு மலை மீது அதன் உதாரணத்தை பார்க்க வேண்டும் என்றால் தில்வாடா ஆலயத்திற்கு சென்று பாருங்கள். உலகத்தில் அமைதி எப்படி உருவாக்கப்பட்டது, அதனுடைய உதாரணம். இதை கேட்டு அதிகமாக மகிழ்ச்சி அடைவார்கள். ஜைனர்களும் கூட மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் சொல்வீர்கள், இந்த பிரஜாபிதா பிரம்மா நம்முடைய தந்தை ஆதி தேவர். நீங்கள் இதை புரிய வைக்கிறீர்கள், பிறகும் புரிந்து கொள்வது இல்லை. பிரம்மா குமாரிகள் என்ன சொல்கிறார்கள் என தெரியவில்லை என்கிறார்கள். ஆகவே குழந்தைகள், நீங்கள் அபுவுக்கு மிக உயர்ந்த மகிமை செய்து புரிய வைக்க வேண்டும். அபு பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலம் ஆகும். மும்பையிலும் கூட நீங்கள் புரிய வைக்க முடியும். அபு மலை பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலம். ஏனென்றால் பரமபிதா பரமாத்மா அபுவில் வந்துதான் சொர்க்கத்தை உருவாக்குகிறார். எப்படி சொர்க்கத்தின் படைப்பை படைத்துள்ளார்? அந்த சொர்க்கத்தின் மற்றும் ஆதி தேவரின் மாதிரிகள் அனைத்தும் அபுவில் உள்ளன. அதை எந்த ஒரு மனிதரும் நாங்கள் புரிந்து கொள்வது இல்லை. இப்போது அறிந்து கொண்டோம், உங்களுக்கு தெரியாது, அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். முதலில் நீங்கள் கேளுங்கள், உலகத்தில் எந்த விதமான அமைதியை விரும்புகிறீர்கள்? எப்போதாவது பார்த்து இருக்கிறீர்களா? உலகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் அமைதி இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இவர்களுடைய குலத்தின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் வருவீர்கள் என்றால் இவர்களுடைய அரசாட்சியின் மாதிரியை உங்களுக்கு காட்டுவோம். இதுவோ பழைய தூய்மை இல்லாத உலகம். புதிய உலகம் என்று இதை சொல்ல மாட்டார்கள். புதிய உலகத்தின் மாதிரி இங்கே உள்ளது. புதிய உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதனால் சொல்கிறீர்கள். அனைவரும் அறிந்து இருக்கவில்லை, சொல்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. விஷயம் மிகவும் சுலபமானது. மேலே சொர்க்கத்தின் அரசாட்சி உள்ளது, கீழே ஆதி தேவர் அமர்ந்துள்ளார். அவரை ஆதாம் என கூறுகின்றனர். அவரை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்கிறார்கள். இது போல நீங்கள் புகழ் பாடுவீர்கள் என்றால் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். மிக சரியாக உள்ளது, சொல்லுங்கள். நீங்கள் கிருஷ்ணருக்கு மகிமை செய்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது. கிருஷ்ணரோ வைகுண்டத்தின் எஜமானன், உலகத்தின் எஜமானராக இருந்தார். அவருடைய மாதிரியை பார்க்க விரும்புகிறீர்கள்
விரும்புகிறார்கள் என்றால் அபுவிற்கு வாருங்கள், உங்களுக்கு வைகுண்டத்தின் மாதிரியை காட்டுகிறோம். எப்படி? புருஷோத்தம சங்கம யுகத்தில் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றனர். அதன் மூலம் பிறகு உலகத்தின் எஜமானராக ஆகியிருக்கிறார்கள் என்பதன் மாதிரியையும் காட்டுகிறோம். சங்கம யுகத்தின் தபஸ்யாவையும் காட்டுகிறோம். நடைமுறையில் என்ன நடைபெற்றதோ அதன் நினைவு சின்னத்தை காட்டுகிறோம். சிவபாபா லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தை உருவாக்கினார். அவர்களுடைய சித்திரமும் அம்பாளின் ஆலயமும் உள்ளது. அம்பாளுக்கு 10-20 புஜங்கள் ஒன்றும் கிடையாது. புஜங்கள் 2 தான் இருக்கும். நீங்கள் வந்தால் உங்களுக்கு காட்டுகிறோம். வைகுண்டத்தை கூட அபுவில் காட்டுகிறோம். அபுவில் தான் பாபா வந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கியுள்ளார், சத்கதி அளித்துள்ளார். அபு அனைத்திலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். அனைத்து தர்மத்தினருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரு பாபா மட்டுமே. அவருடைய நினைவு சின்னத்தை உங்களுக்கு காட்டுகிறோம். அபுவிற்கு வாருங்கள். நீங்கள் அபுவிற்கு அதிகமான புகழ் பாட முடியும். உங்களுக்கு அனைத்து நினைவு சின்னங்களையும் காட்டுகிறோம். கிறிஸ்தவர்கள் கூட அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். புராதன பாரதத்தின் ராஜயோகத்தை யார் கற்றுத்தந்தார், அது என்ன விவரம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அபுவிற்கு வாருங்கள், காட்டுகிறோம். வைகுண்டம் கூட கூரை மீது முழுமையாக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அது போல செய்ய முடியாது. ஆக இதை நன்றாக சொல்லி புரிய வைக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் அலைந்து கஷ்டப்படுகின்றனர். அவர்களும் வந்து புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய அபுவின் பெயர் புகழ் பெற்றுவிட்டால் அநேகர் வந்து விடுவார்கள். அபு மிகவும் புகழ் பெற்றுவிடும். உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் என்று யாராவது கேட்கலாம். சம்மேளனம் முதலியவற்றில் அழைப்பிதழ் கொடுத்தால் அவர்களிடம் கேட்க வேண்டும். உலகத்தில் அமைதி எப்போது இருந்தது என்பதை அறிவீர்களா? உலகத்தில் அமைதி எப்படி இருந்தது? வாருங்கள், நாங்கள் அதை புரிய வைக்கிறோம். மாடல்கள் முதலிய அனைத்தையும் காண்பிக்கிறோம். இது போன்ற மாடல் வேறு எங்கிலும் கிடையாது. அபுதான் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம். அதில் பாபா வந்து உலகத்தில் அமைதியை மற்றும் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கிறார். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறிந்து இருக்கவில்லை. உங்களில் கூட வரிசைப்படியாக உள்ளனர். பெரிய மகாரதிகளாக, அருங்காட்சியகம் முதலியவற்றை பராமரிப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் சரியானபடி யாருக்காவது புரிய வைக்கிறார்களா இல்லையா என்பதை பாபா அறிந்து இருக்கிறார் அல்லவா? பாபா அனைத்தையும் அறிந்துள்ளார். யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்களை புரிந்து கொண்டு இருக்கிறார். யார் யார் முயற்சி செய்கிறார்கள், என்ன பதவி பெறுவார்கள். இந்த சமயம் இறந்து போனால் எந்த ஒரு பதவியும் பெற முடியாது. நினைவு யாத்திரையின் முயற்சியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாபா தினம்தோறும் புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார். இது போல புரிய வைத்து அழைத்து வாருங்கள். இங்கோ நினைவு சின்னம் நிரந்தரமாக உள்ளது. பாபா கூறுகிறார், நானும் இங்கே இருக்கிறேன், ஆதி தேவரும் இங்கே இருக்கிறார், வைகுண்டமும் இங்கே உள்ளது. அபுவிற்கு மிக பெரிய புகழாகிவிடும். அபு என்னவாக ஆகிவிடும் என்பது தெரியாது. எப்படி? பாருங்கள், குருஷேத்திரத்தை நன்றாக உருவாக்க கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றனர். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் போய் அங்கே கூடுகின்றனர். அவ்வளவு துர்நாற்றமும் அழுக்கும் சேர்ந்து விடுகிறது. கேட்கவே வேண்டாம், எவ்வளவு பெருங்கூட்டம் கூடிவிடுகிறது. பஜன மண்டலியின் ஒரு பேருந்து மூழ்கி போனது என்று கூட செய்தி வந்தது. இவையெல்லாம் துக்கம் தானே. அகால மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அங்கோ இது போல எதுவும் நடைபெறாது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிய வைக்க முடியும். உரையாடுபவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். பாபா ஞானத்தை ஊட்டிக்கொண்டு இருக்கிறார், புத்தியில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகம் இந்த விஷயம்
விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வது இல்லை. அவர்கள் புதிய உலகத்தை சுற்றி பார்க்க செல்வதாக நினைக்கின்றனர். பாபா கூறுகிறார், இந்த உலகம் பழையதாக ஆகிவிட்டது. அவர்கள் சொல்கின்றனர், இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளன. நீங்கள் கூறுகிறீர்கள் முழு கல்பமும் 5000 வருடங்கள் தான். பழைய உலகத்திற்கான மரணம் எதிரில் உள்ளது. இது காரிருள் என்று சொல்லப்படுகிறது. கும்பகர்ணனுடைய உறக்கத்தில் உறங்கிவிட்டார்கள். கும்பகர்ணன் அரை கல்பம் உறங்கினான், அரை கல்பம் விழித்திருந்தான். நீங்கள் கும்பகர்ணர்களாக இருந்தீர்கள். இந்த விளையாட்டு மிக அற்புதமானது. இந்த விஷயங்களை அனைவராலும் புரிந்து கொள்ள இயலாது. அநேகரோ இப்படியே ஏதோ பாவனையில் வந்து விடுகின்றனர். இவர்கள் எல்லாம் செல்கின்றனர் என்பதை கேட்டால் வந்து விடுகின்றனர். அவர்களிடம் சொல்கின்றனர், நாங்கள் சிவபாபாவிடம் செல்கிறோம். சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. அவ்வளவுதான். ஆக அவர்களும் கூட சொல்கின்றனர், சிவபாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள், உங்களிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை அடைவோம். அவ்வளவுதான். துன்பமெல்லாம் நீங்கியது. பாவனையின் பலனை பாருங்கள், எவ்வளவு கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்திலோ அல்பகால சுகம். இங்கே குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. அதுவோ பாவனையினுடையது. அல்பகால சுகத்தின் பலன் இங்கே உங்களுக்கு கிடைத்துள்ளது. 21 ஜென்மங்களுக்கான பாவனையின் பலன். மற்றபடி காட்சிகள் முதலியவற்றில் எதுவும் கிடையாது. சிலர் கூறுகிறார்கள் காட்சி கிடைக்க வேண்டும் என்று. அப்போது பாபா புரிந்து கொள்கிறார், இவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. காட்சி வேண்டும் என்றால் தீவிர பக்தி செய்யுங்கள், அதில் எதுவும் கிடைப்பது இல்லை. அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் நன்றாக ஆகிவிடுவார்கள். அவ்வளவுதான். நல்ல பக்தராக இருந்தால் நல்ல ஜென்மம் கிடைக்கும். இந்த விஷயமே தனிப்பட்டது. இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டுள்ளது. பாபாதான் உலகத்தை மாற்றுபவர். நினைவு சின்னம் இருக்கிறது அல்லவா? மிக பழைய கோவில். கொஞ்சம் உடைந்து விடுமானால் மராமத்து வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த அழகு குறைந்து கொண்டே செல்கிறது. இவை அனைத்தும் அழியக்கூடிய பொருட்கள். ஆக பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய நன்மைக்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். படிப்பின் விஷயம் இது. மற்றபடி மதுராவில் மதுபன், குஞ்ச் தெரு முதலியவற்றை அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றனர். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோப கோபியரின் விளையாட்டு என்பதுவும் கிடையாது. இதை புரிய வைப்பதில் அதிகமான முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. ஒவ்வொரு கருத்துகளையும் அமர்ந்து நல்லபடியாக புரிய வையுங்கள். மாநாடு முதலியவற்றிலும் கூட நன்றாக நினைவு செய்பவர்கள் தேவை. வாளில் கூர்மை இல்லை என்றால் யாருடைய புத்தியிலும் ஞானம் பதியாது. அதனால் பாபா கூறுகிறார், இப்போது இன்னும் தாமதமாகும். இப்போது பரமாத்மா சர்வ வியாபி இல்லை என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் மக்கள் பெருங்கூட்டமாக கூடிவிடுவார்கள். ஆனால் இப்போது அதற்கான நேரம் இல்லை. ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராஜயோகத்தை பாபா கற்பித்து இருந்தார். அதை இப்போது மீண்டும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பதிலாக அவரது பெயரை போட்டுவிட்டார்கள். அவர் இப்போது கருப்பாக ஆகிவிட்டுள்ளார். எவ்வளவு பெரிய பிழை! இதனால்தான் உங்களுடைய படகு மூழ்கி போய் விட்டது. இப்போது பாபா புரிய வைக்கிறார், இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம் ஆகும். சுயம் தந்தை மனிதர்களை தேவதையாக ஆக்குவதற்கு படிப்பு சொல்லி தருவதற்காக வருகிறார். இதில் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். வரிசைப்படியாக இருக்கிறார்கள். கிளை நிலையங்கள் அனைத்திலும் வரிசைப்படியாக இருக்கிறார்கள். இது முழு அரசாட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. சொர்க்கம் என சொல்லப்படுவது சத்தியுகம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் அங்குள்ள ராஜ்யம் எப்படி நடைபெறுகிறது?
மற்றும் தேவதைகளின் கூட்டத்தை பார்க்க வேண்டும் என்றால் அபுவிற்கு வாருங்கள். மேலே கூரையில் சொர்க்கம் காணப்படுவதாக வேறு எங்கும் கிடையாது. அஜ்மீரில் சொர்க்கத்தின் மாடல் இருந்தாலும் கூட அது வேறு விஷயம். இங்கோ ஆதி தேவரும் கூட இருக்கிறார் அல்லவா. சத்தியுகத்தை யார் எப்படி ஸ்தாபனை செய்தார்? இதுவோ மிகச் சரியான நினைவு சின்னம். இப்போது நாம் சைத்தன்ய தில்வாடா என்ற பெயரை எழுத முடியாது. எப்பொழுது மனிதர்கள் தாங்களே புரிந்து கொண்டு விடுவார்களோ அப்பொழுது தாங்களாகவே சொல்வார்கள், நீங்கள் எழுதுங்கள் என்று. இப்போது அல்ல. இப்போது பாருங்கள், சிறிது பிரச்சனை வந்தாலே என்ன செய்து விடுகிறார்கள். கோபக்காரர்கள் அதிகம் உள்ளார்கள். தேக அபிமானம் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களை தவிர யாரும் ஆத்ம உணர்வுடையவராக இருக்க முடியாது. முயற்சி செய்ய வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கட்டும் என்று இருந்துவிடக்கூடாது. முயற்சி செய்பவர்கள் இது போல சொல்ல மாட்டார்கள். அவர்களோ முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். பிறகு தோல்வி அடைந்து விட்டால் அப்போது கூறுவார்கள், பாக்கியத்தில் எது இருந்ததோ அது நடந்ததென்று. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். எது அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அது நடக்கட்டும் என்று ஒருபோதும் யோசிக்க கூடாது. புத்திசாலிகளாக ஆக வேண்டும். ஞானத்தை கேட்டு அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். நினைவின் கூர்மையை தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் அபு என்ற மகான் தீர்த்த ஸ்தலத்தின் புகழை கூற வேண்டும். வரதானம். ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவு மூலமாக நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி, உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம். குழந்தைகளாகிய நீங்கள் வாயால் அல்லது மனதால் திரும்ப திரும்ப பாபா என்ற வார்த்தையை கூறுகிறீர்கள். குழந்தைகள் ஆவீர்கள். எனவே பாபா என்ற வார்த்தை நினைவிற்கு வருவது அல்லது யோசிப்பது, இதுதான் யோகமாகும். மேலும் வாயால் அடிக்கடி பாபா இவ்வாறு கூறுகிறார், பாபா இப்படி கூறினார் என்று கூறுவது, இதுதான் சேவையாகும். ஆனால் இந்த பாபா என்ற வார்த்தையை ஒரு சிலர் இதயபூர்வமாக கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் ஒரு சிலர் ஞானம், அறிவின் புத்தி மூலமாக கூறுபவர்களாக இருப்பார்கள். யார் இதயபூர்வமாக கூறுகிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் கண்கூடான பிராப்தியாக மகிழ்ச்சி மற்றும் சக்தி கிடைக்கிறது. மூளையை மட்டும் பயன்படுத்தி பேசுபவர்களுக்கு பேசும் நேரத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சதா காலத்தின் மகிழ்ச்சி இருக்காது. ஸ்லோகன். பரமாத்மா என்ற ஒளியின் மீது சமர்ப்பணம் ஆகக்கூடியவர்கள்தான் உண்மையான விட்டில் பூச்சி ஆவார்கள். ஓம் சாந்தி.